Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancy chapter 4ல exercise sum 10 பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Find out the value of goodwill by capitalizing super profit methodல calculate பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 4 years ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 30,000, 40,000, 50,000, 45,000. நான் ரெக்கரிங் இன்கம் வந்து 3,000 என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அபவ் மென்ஷன் ப்ராஃபிட் 30,000 கொடுத்துருக்காங்களா ப்ராஃபிட், அதில் 3,000 வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 30,000 3,000 லெஸ் பண்ணிட்டு தான் நம்ம ப்ராஃபிட்டே கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் வந்து 3 lakh கொடுத்துருக்காங்க. இப்போது கேபிட்டலைசேஷன் மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்க இப்போ என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா குட்வில் கண்டுபிடிக்க சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100 போட போகிறோம். இப்போ நமக்கு சூப்பர் ப்ராஃபிட்டே நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், சூப்பர் ப்ராஃபிட் அவங்க கொடுக்கல, அப்போது அது கண்டுபிடிக்க போகிறோம். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்டும் தெரியாது, ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் தெரியாது. இது ரெண்டத்தையும் கண்டுபிடிச்ச பிறகு தான் சூப்பர் ப்ராஃபிட்டில் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்காங்க, 30,000 ப்ராஃபிட்டில் வந்து 3,000 இன்க்ளூட் பண்ணிட்டோன்னு சொன்னாங்களா, அந்த இன்ஃபர்மேஷனும் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ப்ராஃபிட் 30,000ல் நான் ரெக்கரிங் இன்கம் 3,000 இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதனால் அதை லெஸ் பண்ணிவிட்டு 27,000 வந்து அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கிடைக்குது. இதுலேருந்து தான் எல்லா ப்ராஃபிட்டுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். 27,000 ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 50,000 ப்ளஸ் 45,000 எல்லா ப்ராஃபிட்டுமே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 4. எத்தனை இயர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குது, 4 years இருக்குது. அதனால் டிவைடட் பை 4 கொடுக்குறோம். 1,62,000 டிவைடட் பை 4 பார்த்தீங்கன்னா 40,500. இது வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சம்மில் 3 lakh கொடுத்துருக்காங்க. அப்போது 3 lakh இன்டூ 10%. ஓகேவா? பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், ₹30,000 வருமா? இதுதான் வந்து நார்மல் ப்ராஃபிட். இதுக்கப்புறம் சூப்பர் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 40,500 மைனஸ் நார்மல் ப்ராஃபிட்டும் கால்குலேட் பண்ணியிருக்கோம் 30,000. ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ 10,500 வந்துடும். இதுக்கப்புறம் குட்வில் கண்டுபிடிப்போம். குட்வில்க்கு என்ன ஃபார்முலா ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. சூப்பர் ப்ராஃபிட் வேல்யூ வந்து 10,500 டிவைடட் பை 10 இன்டூ 100 போட்டிங்கன்னா ₹1,05,000. இதுதான் குட்வில் ஆன்சர். ஓகேவா? கேபிட்டலைசிங் மெத்தட் அப்படின்னா இப்படி தான் போடணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.